தெளிவாக என்ன சொல்லப்பட்டதுன்னு சொன்னா, அங்க உடல்களை தேடணும், அவசரப்படுத்தணும்ங்கிறதுக்காக அமெரிக்க அதிபர் அதை சொல்றாரே தவிர, மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடங்குவதற்கோ அப்படியான ஒரு மிரட்டலுக்கோ அந்த வார்த்தைகளை அவர் சொல்லல என்பதையும் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. ஏன்னா இப்ப அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில பெஞ்சமின் நெதன்யாகுவை சமாதானப்படுத்துறதுக்காக வேண்டிய ட்வீட் போட வேண்டிய நிலையில அவர் இருக்கிறாருங்கிறதையும் இந்த மாதிரியான செய்திகள் தெளிவுபடுத்தக்கூடிய நிலையில இந்த பிள்ளையையும் இன்னைக்கு அவங்க கைது பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா எந்த காரணமும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி காசாவுல வெஸ்ட் பேங்க்ல இருந்தெல்லாம் 10 வயது குழந்தைகளை கூட அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கு என்ன காரணம், அரெஸ்ட் பண்ண முடியுமாங்கிற கேள்விகள் எல்லாம் நம்ம அவங்க கிட்ட எழுப்ப முடியாத அளவுக்கு அவருடைய ஆக்கிரமிப்பின் அகோரத்தை நம்ம பார்க்க முடியும். பாலஸ்தீனத்திற்கான தன்னுடைய நாட்டினுடைய ஆதரவு என்பது ஒரு வீணான தேவையற்ற ஒரு ஆதரவு கிடையாது. நாங்க பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறதுங்கிறது எங்களுடைய சொந்த அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொண்ட பாடங்களால் உருவானது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த யுத்தம் 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்த நிலையில் தற்போது பாலஸ்தீனத்தில் அமெரிக்காவினுடைய தலையீட்டில் ஒரு யுத்த நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்றோடு 16வது நாளாக யுத்த நிறுத்தம் தொடரக்கூடிய சூழ்நிலையில் காசாவுக்குள் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களுடைய பணைய கைதிகளின் இறந்த உடல்களை மீள ஒப்படைக்க வேண்டிய விதத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் அந்த உடல்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா யுத்தத்தில் எங்க புதைச்சோங்கிறது மிஸ் ஆகிற அளவுக்கு இடிபாடுகளுக்குள் சில இடங்கள் சிக்கி இருக்கிறது. அவற்றில் மீதி கொடுக்க வேண்டிய அந்த உடல்களை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வருகிற இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆசியான் மாநாட்டுக்காக மலேசியாவுக்கு வருகை தந்திருந்தார். வருகிற வழியில் கத்தர்ல எரிபொருள் தேவையை நிவர்த்தி செய்வதற்காக அமெரிக்க அதிபருடைய விமானம் தரையிறக்கப்பட்டது. அதனும் திடீரென்று இறக்கப்பட்ட ஒன்று கிடையாது. ஆல்ரெடி நம்ம கத்தர்ல தான் ஃபில் பண்றோம் என்பது அவருடைய பிளான்ல இருந்தது. கத்தர்ல ஃபில் பண்ணும்போது கத்தர் அதிபரை அங்க வைத்து சந்திப்பது என்பதும் அவருடைய திட்டத்தில் இருந்த அடிப்படையில் கத்தர் அதிபரோடு ஒரு சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டது. தற்போது நடந்து வரக்கூடிய விவகாரங்கள் தொடர்பாக அந்த சந்திப்பை எல்லாம் முடிச்சுக்கிட்டு அவர் நேரடியாக மலேசியாவுக்கு போனார். மலேசியாவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வந்த இந்த யுத்தம் தொடர்பாகவும் பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி அந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடைபெற்ற நிலையில் கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில் நடைபெற்ற யுத்தத்தை தற்போது மலேசியாவினுடைய தலையீடு காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் கையெழுத்திட்டிருந்தார், அதிலே கலந்து கொண்டிருந்தார் என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல மலேசியாவுக்கு போறதுக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய சோஷியல் ட்ரூத் பக்கத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு 48 மணி நேரங்கள் நாங்கள் கெடு கொடுக்கிறோம், வெறும் 2 நாளைக்குள்ள மீதி உள்ள பணைய கைதிகளுடைய உடல்களை எல்லாம் அவங்க ஒப்படைக்கணும், இல்லைன்னா நடக்கிறது வேறங்கிற மாதிரி அவர் போட்டிருந்தார். அவர் அந்த அறிவிப்பை போட்டு ஓரிரு மணி நேரங்களுக்குள்ளாகவே வெள்ளை மாளிகையினுடைய ஒரு அதிகாரி தெரிவித்த கருத்துக்களை ராய்ட்டர் உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்களும் அல் ஜசீரா உள்ளிட்ட தளங்களும் கூட வெளியிட்டிருந்தன. அதுல தெளிவாக என்ன சொல்லப்பட்டதுன்னு சொன்னா, அங்க உடல்களை தேடணும், அவசரப்படுத்தணும்ங்கிறதுக்காக அமெரிக்க அதிபர் அதை சொல்றாரே தவிர, மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடங்குவதற்கோ அப்படியான ஒரு மிரட்டலுக்கோ அந்த வார்த்தைகளை அவர் சொல்லல என்பதையும் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. ஏன்னா இப்ப அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில பெஞ்சமின் நெதன்யாகுவை சமாதானப்படுத்துறதுக்காக வேண்டிய ட்வீட் போட வேண்டிய நிலையில அவர் இருக்கிறாருங்கிறதையும் இந்த மாதிரியான செய்திகள் தெளிவுபடுத்தக்கூடிய நிலையில பணைய கைதிகளுடைய இறந்த உடல்களை தேடுகிற விவகாரத்தில் எல்லோ பார்டருக்கு வெளியில தற்போது இஸ்ரேலுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய காசாவினுடைய பகுதிகளிலும் சில உடல்கள் இருக்கிறது என்கிற காரணத்தினால அந்த உடல்களை தேடுவதற்கு இன்றைக்கு செஞ்சிலுவை சங்கத்திற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. அவங்க அந்த ஏரியாவுக்குள்ள போவாங்க. அவங்களோட சேர்த்து ஈஜிப்தினுடைய நிபுணர் குழுக்களும் இணைந்து அந்த உடல்களை தேடுவார்கள். துருக்கியினுடைய நிபுணர் குழுக்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது என்று சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த உடல்களை தேடுகிற பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இன்றைக்கு 19 பாலஸ்தீன அப்பாவிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் கைது செய்திருக்கிறது. அதே நேரத்தில் மேற்கு கரையினுடைய மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய மத்திய பகுதிகளில் வெஸ்ட் பேங்குடைய சென்ட்ரல் பகுதிகளில் 13 வயதே உடைய முகமது அகமது என்கிற ஒரு சகோதரர், ஒரு குழந்தை இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க பார்க்கலாம், இந்த பிள்ளையையும் இன்னைக்கு அவங்க கைது பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா எந்த காரணமும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி காசாவுல வெஸ்ட் பேங்க்ல இருந்தெல்லாம் 10 வயது குழந்தைகளை கூட அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கு என்ன காரணம், அரெஸ்ட் பண்ண முடியுமாங்கிற கேள்விகள் எல்லாம் நம்ம அவங்க கிட்ட எழுப்ப முடியாத அளவுக்கு அவருடைய ஆக்கிரமிப்பின் அகோரத்தை நம்ம பார்க்க முடியும். இப்படியான அநியாயங்களை தொடர்ந்து இஸ்ரேல் செய்து வரக்கூடிய நிலையில தான் இன்றைய தினம் இஸ்ரேலுக்கு எதிரான தென்னாப்பிரிக்காவினுடைய சர்வதேச நீதிமன்ற வழக்கில் தாங்களும் இணைந்து கொள்வதாக மலேசியாவும் பிரேசிலும் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. நமக்கு தெரியும், தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபர் இவர்தான் ரமபோசா அவர்கள், சிறில் ரமபோசா. பாலஸ்தீனத்திற்கான தன்னுடைய நாட்டினுடைய ஆதரவு என்பது ஒரு வீணான தேவையற்ற ஒரு ஆதரவு கிடையாது. நாங்க பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறதுங்கிறது எங்களுடைய சொந்த அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொண்ட பாடங்களால் உருவானது. எங்களை கருப்பர்கள் என்பதற்காக கருவறுத்தார்கள், கொன்றார்கள், அழித்தார்கள். அந்த ஆபத்தில் இருந்து நாங்க போராடி மீண்டிருக்கிறோம். எப்படி நாங்க மீண்டும் ஏன் மீள வேணும்ங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களுடைய
எங்களுடைய சொந்த படிப்பினை அதுவெல்லாம் என்று நெல்சன் மண்டேலாவினுடைய வழியில் வந்திருக்கக்கூடிய சிறில் ரமபோசா சவுத் ஆப்பிரிக்காவினுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே எங்களுடைய சொந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பாலஸ்தீனத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த வழக்கை எக்காரணம் கொண்டும் நாங்கள் ரிவோக் பண்ண முடியாதுங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டார். ஏன்னா இவங்க போட்ட வழக்கில் தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் இஸ்ரேலுடைய சேனல் 12 வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அழிச்சிட்டு தான் நாங்கள் ரிட்டர்ன் வருவோம் என்றெல்லாம் இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எப்பொழுது யுத்தம் நிறுத்தமாகியதோ, எப்ப யுத்தம் முடிவுக்கு வந்ததோ அடுத்த கணமே பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சியை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கைப்பற்றி இருக்கிறார்கள். யுத்தம் நின்றதற்கு அடுத்த நிமிடத்தில் இருந்து அவர்கள் தான் பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். அங்குள்ள எல்லா வேலைகளையும் அவங்க தான் பண்றாங்கங்கிறதையும் தெளிவாக பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய கையாலாகாத்தனத்தை அந்த நாட்டுக்குள் போட்டு உடைத்திருக்கிறது சேனல் 12 என்கிற இஸ்ரேலுடைய ஊடகம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் ஹலீல் அல் ஹையா அவர்கள் இன்றைக்கு ஒரு முழுமையான காசா தொடர்பான விவரங்களை ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டிலே தெரிவித்திருக்கிறார். அது நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு உரையாக இருக்கிறார். அதில் நிறைய செய்திகளை ஹலீல் அல் ஹையா அவங்க சொல்றாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் 2 ஆண்டு காலம் நடைபெற்ற யுத்தத்தில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் எந்த விதமான அவர்களுடைய இலக்குகளையும் அடைவதற்கு தவறிவிட்டார்கள் என்கிறார். அது உலகமே சொல்லக்கூடிய ஒன்று. நாங்கள் காசாவுக்குள்ள போவோம், பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிப்போம், அவர்களுடைய ஆட்சியை கைப்பற்றுவோம், எங்களுடைய பழைய கைதிகளை யுத்தத்தின் மூலம் மீட்டுக் கொண்டு வருவோம் என்ற 3 இலக்குகளை முன்வைத்து தான் காசாவுக்குள்ள அவங்க போனாங்க. இந்த 3 இலக்குகளையும் அவர்கள் அடையவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைதிகள் சில பேருடைய உடல்களை நாங்கள் ஒப்படைக்க வேண்டி இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்றைக்கு இஸ்ரேலுடைய எல்லோ பார்டருக்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதிகளில் தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்பதையும் அவர் சொல்லியிருப்பது மட்டுமல்லாம இதுவரைக்கும் 28 உடல்களில் 17 உடல்களை நாங்கள் ஒப்படைச்சிட்டோம். இன்னும் 11 பேருடைய உடல்களை தான் அவர்கள் ஒப்படைக்க வேண்டி இருக்கிறது. யுத்த நிறுத்தத்திற்கு 72 மணி நேரத்துக்கு பிறகு 20 இஸ்ரேலிய கைதிகளை நாங்கள் உடனடியாக ஒப்படைச்சிருக்கிறோம். எனவே எங்களுடைய அந்த யுத்த நிறுத்த நிபந்தனைகளை சரியாகவே நாங்கள் பூர்த்தி செய்து கொண்டுதான் வருகிறோம் என்கிற செய்திகளை சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் ஹலீல் அல் ஹையா அவங்க மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யுத்தத்தை மீண்டும் தொடங்குவதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலுக்கு எந்த விதமான சாக்கு போக்குகளையும் விட்டுவிடாது. எப்படியாவது மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிச்சிடணும்னு இஸ்ரேல் நினைக்கிறாங்க. அதுக்கு எந்த விதமான வாய்ப்பையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அவ்வளவு கவனமாக நாங்கள் யுத்த நிறுத்த நிபந்தனைகளை பேணி கொண்டு வருகிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை அவர் யுத்தம் முடிந்து விட்டது என்பதை தெளிவாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. யுத்தம் முடிஞ்சிருச்சு சொல்லி ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் அறிக்கைகளை வெளியிடுவதை நீங்க எல்லாரும் பார்க்க முடியும். எனவே இந்த யுத்தம் முடிஞ்சிருச்சு, திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு நெத்தன்யாவுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டோம் என்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் ஹலீல் அல் ஹையா அவர்கள். அதே நேரத்தில் காசா பகுதிக்குள்ள நுழையக்கூடிய உதவிகளுடைய அளவு என்பது ரொம்ப குறைவாக இருக்கு. அதில் நாங்கள் திருப்தி காணல, ரொம்ப அதிருப்தியாக இருக்கிறோம். மத்தியஸ்த நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, ஈஜிப்ட், துருக்கி, கத்தர் ஆகிய நாடுகள் இதற்கு தலையிட்டு முடிவு கட்ட வேண்டும் என்பதையும் கோரிக்கையாக விடுக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவங்க காசாவில் வாழக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவர்கள் இந்த காசாவினுடைய பகுதிகளை ஆள்வது குறித்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். காசாவுக்குள்ள இருக்கிறவங்க தான் காசாவை ஆளணும். வெளியில இருந்து வருகிற டோனி பிளேரோ அல்லது டொனால்ட் ட்ரம்போ அல்லது நெத்தன்யாகுவோ காசாவை ஆள்றதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. காசாவில் இருக்கக்கூடிய யார்கிட்ட ஆட்சியை கொடுங்க, அதற்கு நாங்கள் கட்டுப்படுவதற்கு தயாராக இருக்கிறோம். பாதுகாப்பு உட்பட காசா பகுதியினுடைய முழு நிர்வாகத்தையும் அனைத்து அதிகாரங்களையும் கூட அந்த நிர்வாக குழுவிடம் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கும். யார் ஆள்றாங்கிறது எங்களை பொறுத்தவரையில் என்ன முக்கியத்துவப்படுதுன்னு கேட்டா, காசாவில் இருக்கக்கூடியவங்க ஆளணும். காசாவில் இருக்கக்கூடிய யார்கிட்டனாலும் இந்த பொறுப்பை ஒப்படைங்க, எல்லாவற்றையும் அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி மிக தெளிவாக பேசி இருக்கக்கூடிய ஹலீல் அல் ஹையா அவங்க மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னா, காசாவை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு ஐநாவினுடைய நோக்கத்தை நாங்கள் பாராட்டுகிறோம். அதை எங்களுடைய எல்லா பிரிவுகளும் ஒப்புக்கொள்கின்றன. அதே நேரத்தில் தேசிய அணிகளை ஒருங்கிணைக்கும் விதமாக உடனடியாக காசாவுக்குள்ளேயும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா தேர்தல் நடத்திட்டா யாராவது ஆட்சிக்கு வரணும்னா தெளிவாக மக்களுடைய தேவையின்படி அவங்க ஆட்சிக்கு வந்துடலாம். அதை தாண்டி நாங்கள் அத்தனை பேரும் ஒரே மக்களாக வாழ்கிறோம். எங்களுக்கு ஒரே அதிகாரமும் ஒரே அரசாங்கமும் தான் வேண்டும். நாங்கள் அத்தனை பேருமே ஒண்ணுதான். எங்களுக்கு ஒரே அதிகாரம் ஒரே அரசாங்கம் தான் வேணுமே தவிர 2 அதிகாரங்களோ 2 அரசாங்கங்களோ எங்களுக்கு தேவையில்லை என்பதையும் சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் ஹலீல் அல் ஹையா அவங்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை கட்டுப்படுத்த ஜனாதிபதி ட்ரம்பை தவிர வேறு யாரும் இல்லை, அவரால் மட்டும்தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். எனவே அவருடைய போங்கு மிக சூப்பராக இருக்கிறது என்று சொல்லி நான் வந்து விட்காஃப்டையும் குஷ்னர்டையுமே மிக தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா உங்க நாட்டு ஜனாதிபதி மட்டும்தாங்க இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லைனா தலதரிச்சு ஓடிடுவாங்க நான் சொல்லிட்டேன் என்கிறத மேலதிகமாக சொல்லக்கூடிய ஹலீல் அல் ஹையா அவர்கள் தோஹா கத்தார் மேலே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலும் இஸ்ரேலுடைய வரலாற்றில் ஏற்பட்ட மிக மோசமான இந்த யுத்தத்தினுடைய தோல்வியும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறி இருக்கிறது. இஸ்ரேலுக்கு இந்த யுத்தத்தில் 2 தோல்வி, ஒன்று யுத்தமே தோல்வி, இரண்டாவது தோஹா கத்தார் மேல் அவங்க தாக்குதல் நடத்தினது என்பது ராஜதந்திர தோல்வியாக பார்க்கப்படுகிறது. ஒரு புத்திசாலியான பிரதம மந்திரி இப்படி ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கவே மாட்டார். பெஞ்சமின் நெத்தன்யாகு எவ்வளவு பெரிய முட்டாளுங்கிறதுக்கு தோஹா கத்தார் மீதான தாக்குதல் தான் சாட்சியாக இன்றைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் எங்களுடைய ஆயுதங்களை பொறுத்தவரையில் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு இருக்கிற வரைக்கும் எங்கள் ஆயுதம் எங்களிடம் இருக்கும். எங்களை அவங்க ஆக்கிரமிக்க நினைக்கிறாங்க, அது இருக்கிற வரைக்கும் எங்ககிட்ட ஆயுதம் இருக்கணுமா இல்லை, எங்களை ஆக்கிரமிச்சு நாங்கள் அடிமைகளாக இருக்க முடியாது. ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வந்து விட்டது என்று சொன்னால் எங்களுடைய
எங்களுடைய ஆயுதங்கள் அரசாங்கத்திற்கு ஒப்படைக்கப்படும். அதாவது என்ன சொல்றாருன்னு கேட்டா, எங்களை அவங்க அடக்க நினைக்கிறாங்க, ஆள நினைக்கிறாங்க, அதை காப்பாற்றி கொடுறதுக்கு எங்க மக்களை பாதுகாக்கிறதுக்கு எங்ககிட்ட ஆயுதம் வேணும். அதே நேரத்தில் நாங்க ஆயுதத்தை கொடுப்பதாக இருந்தால் எங்களை தனியாக தனி நாடு அறிவிச்சிட்டீங்கன்னா அரசாங்கத்தில் கையில் கொடுத்து நாங்கள் எங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். எனவே பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்படுவது மட்டும்தான் நாங்கள் ஆயுதத்தை கீழே வைப்பதற்கான நிபந்தனையை தவிர இஸ்ரேல் சொல்றதுக்காக எல்லாம் ஆயுதத்தை கீழே வச்சுட்டு போக முடியாது என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் கலீல் அல் ஹய்யா அவங்க காசாவில் யுத்த நிறுத்தத்தை தொடர்ந்து எல்லைகளை கண்காணிப்பதற்கு எல்லை பாதுகாப்பு படையாக ஐநாவினுடைய படைகள் நுழைவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. யுத்தம் முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு தேவையான எல்லாமே உள்ள வருது, எல்லாம் கரெக்டா போகுதுன்னா அப்ப வேணும்னா ஐநாவுடைய படையை கொண்டு நிப்பாட்ட போறீங்களா, அதுக்கு நிறுத்திக்கிறீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்றதோட காசாவுக்குள்ள ஒரு நாளைக்கு 600 லாரிகள் உள்ள நுழையணும். ஆனா 190 முதல் 200 வரைக்கும் தான் காசாவுக்குள்ள இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்குது. ஆனா 600 நுழையணும். சரியா இருந்தா 6000 நுழைந்தாலும் பத்தாது. எனவே எங்களுக்கு தேவையான உதவிகளை உள்ள விடணும், ஒப்பந்தப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு நாங்க இப்ப யுத்தத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம். யுத்த நேரத்தில் எப்படி உணவுகள் வரலையோ அதே மாதிரி இன்னும் எங்களுக்கு உணவுகளை அனுப்பாம இஸ்ரேல் கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக உணவுகளும் மருந்துகளும் வருவதற்கு இந்த நடுவர்களாக இருக்கக்கூடிய நாடுகள் முயற்சி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் டாக்டர் கலீல் அல் ஹய்யா அவர்கள் இன்றைக்கு விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவி கைதிகளை கொன்றொழிக்க வேண்டும், அவங்களை சுட்டு தள்ளணும் என்கிற விதமாக இன்றைக்கு காசாவில் அணுகுண்டு வீசப்பட வேண்டும் என்று பேசிய அதே ரப்பி, அதே யூத மதகுரு இன்றைக்கு பேசி இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உண்டாக்கி இருக்கிறது. ஏன்னா கைதிகளாக இவ்வளவு காலம் பட்ட கஷ்டம் போக அவங்க விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, அவங்களை திரும்பவும் கொல்லணும் என்று சொல்றேன்னா அவருடைய மனோநிலை எப்படி இருக்கும், எவ்வளவு கேவலமான சிந்தனை உள்ளவராக இருப்பார் ஒரு மதகுரு, இப்படி எல்லாம் பேசலாமா என்று யோசிக்கிற அளவுக்கு இதெல்லாம் இவங்ககிட்ட மனித நேயத்தை எல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இவங்க இப்படிப்பட்டவங்க தான் புரிந்துக்கிறதுக்காக வேண்டிய இவர்களுடைய மனோநிலை எப்படியானது என்பதை உலகத்திற்கு இறைவன் காட்டிக் கொண்டிருக்கிறான் என்றுதான் நம்ம புரிய வேண்டியிருக்கக்கூடிய நேரத்தில் வாரத்தில் 4 நாட்கள் நீதிமன்றத்திற்கு வருவதிலிருந்து விடுப்பு தாருங்கள் என்கிற ஒரு கோரிக்கையை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன்வைத்திருந்தார். ஆனால் நீதிமன்றம் அதை மறுத்திருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டில் அவர் வாரத்தில் மொத்தமாக 7 நாட்கள்லையும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டியிருக்கிறது. அதில் 4 நாள் வராமல் 3 நாள் விசாரணையில் பங்கெடுக்கிறேன், 4 நாள் விட்டுருங்க என்று கேட்டிருந்தாரு. மொத்தம் 7 நாள் நீ வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டு குறிப்பாக தன்னுடைய தேர்தல் வெற்றிக்காக ஒரு ஊடக நிறுவனத்தை உருவாக்கி அதனூடாக பணம் எடுத்துக் கொண்டது, அதனூடாக தேவையற்ற பிரச்சாரங்களை செய்தது. அதே போன்று சாராய பாட்டில்கள், வெறும் பாட்டில் கிடையாது, சாராயத்தோட ஊழல் செய்யும் போது பணமாக வாங்குறதுங்கிறது ஒரு விதம். இவர் எப்படி வாங்கியிருக்காருன்னா சாராய பாட்டில்களாக வாங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி சிகரெட்டாக வாங்கியிருக்கிறாப்புல, வித்தியாசமான கலனா இருக்காப்புல. ஏன்னா மற்ற இடங்களில் கலனில் பார்த்து நம்ம நாட்டில் பார்க்கல, நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த கொஞ்சம் வித்தியாசமாக வச்சிருக்கிறாப்புல. நம்ம காசா வாங்கிட்டோம்னா மாட்டிக்கிறோம், பிரபலமான ரொம்ப பெருமதியான சாராயமாக வாங்கி வச்சுட்டோம்னா எனக்கு அன்பளிப்பு தந்தாரு, அப்படித்தான் போய் வாதாடிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு அன்பளிப்பா தான் கிடைச்சிச்சுங்கிறாங்க. அது ஊழல் என்பதுதான் இவர் மேல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டு. அமெரிக்கா அதிபருடைய கோரிக்கை ஏற்று இஸ்ரேலிய அதிபர் ஐசக் ஹெர்சாக் இவருடைய வழக்கை தள்ளுபடி செய்தாலே உண்டு, இல்லை என்று சொன்னா கலித் என்பது நிச்சயம் என்பது உறுதியாகி இருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். பாலஸ்தீனம் தொடர்பான மிக முக்கியமான செய்திகளை ஒவ்வொரு நாளும் வளமை போன்ற அப்டேட்டுகளாக நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.